ஆண்டவரை நோக்கி நாம் தலைவணங்கி மன்றாடுதல் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மகா பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் எங்கள் அன்பு திருச்சபை மக்களோடு இந்த காணொலி ஆராதனையிலே பங்கு பெற நீர் வந்திருக்கின்றேன். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரை உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உயிர் தெளிந்த ரட்சகர் கிறிஸ்துநாதர் வழியாய் இந்த விண்ணப்பங்களை மகிழ்ச்சியோடும் மனத்தாழ்மையோடும் எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருச்சபையார் தயவுகூர்ந்து அமரலாம். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற பாடல் எண் 4, ஆத்துமமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று. Hallelujah,
இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றவாறு திரியேக கடவுளை போற்றுதல் செய்வோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் சோசரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியிலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலகீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். ஆகையால் நாம் அமர்ந்திருந்து அல்லது முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையில ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்யும் வண்ணமாக கீர்த்தனையில் ஒரு கவியை, தேவன் என் வெள்ளமே திருவருள் சொற்றமே மெய்மனதாகும் ஒரு கவியை நாம் பாடி பாவரிக்க மன்றாட்டுக்கு எடுப்போம். பல வேளை பலமின்றி பாதை தவறிடினோ பாவதி பல வேளை பலமின்றி பாதை தவறிடினோ கூவி விழிக்கும் தன்மார்போடனை தன்வாய் போது ஒரு தன்னாதா
திருவாருள் தோற்றமே மெய்மானதானந்தமே செய்யனின் திருப்பாதம் சேவிக்கையில் வேளை ஐயானின் அடிபாடிந்தே செய்யனின் திருப்பாதம் சேவிக்கையில் வேளை ஐயானின் அடிபாடிந்தே. பொதுவான பாவரிக்கை மன்றாட்டை நாம் எழுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியிலே விட்டு அழுது போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அளித்த வாக்குத்தத்தத்தின்படி நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கவும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டவர்களி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருச்சபையார் தயை கொண்டு அமர்மொழி கேட்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். இன்று அருளுரைக்கு ஆதாரமாக மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 47. சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மேலெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தந்தருளினார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகலத்திற்கும் அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி,
இன்றைய அருளுரைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் சுவிசேஷகன் எழுதின 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை. யோவான் 20:19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அருமை திருச்சபை பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தோழர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே காணொளி வாயிலாக உங்கள் அனைவரோடும் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நல்வாய்ப்பை நல்கின என் ஆண்டவருக்கு நான் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய ஆயிரவர்களுக்கும், நம்முடைய திருச்சபையின் செயலர், பொருளர் மற்றுமாக அனைத்து சேகரக்குழு உறுப்பினர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிமையாக பாடலை செய்து கொண்டிருக்கின்ற பாடல் குழுவினருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படியும் சென்னை பேராயத்தினுடைய முறைமையின்படியுமாக இன்றைய நாளின் செய்திக்கென்று அல்லது தியானத்துக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, அருட்பணி வெளிப்பாடாகிற கிறிஸ்துவின் அழைப்பு. அருட்பணி வெளிப்பாடாகிற கிறிஸ்துவின் அழைப்பு. அழைப்பு வந்தால் ஒரு பணி செய்ய வேண்டும். அந்த பணிக்கு, அந்த வேலைக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். அருட்பணி வெளிப்பாடாகிற கிறிஸ்துவின் அழைப்பு. Christ's invitation to be an expression of mission. Christ's invitation to be an expression of mission. அன்பானவர்களே, வீட்டில் அப்பா கூப்பிடுற வேலைக்கு, எப்பா வந்து அந்த எலக்ட்ரிக்ல கட்டிட்டு போயிடு சொல்லுவாரு. அம்மா கூப்பிடுவாங்க, கண்ணா அந்த பால் பாட்டில் வாங்கிட்டு வந்துடா, ஒரு பாக்கெட் பாத்திரம் வந்து ஒரு பாக்கெட் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க. அது உடனடியாக கொடுக்கப்படுகிற வேலை. ஆசிரியர் கூப்பிட்டாரு, ஏப்பா இந்த கணக்கு தப்பா போட்டிருக்க, இதை சரி பண்ணப்பா. அன்று அதோடு முடிந்து விட்டது. அலுவலர் கூப்பிடுகின்றார், ஏப்பா இந்த பையில சரி பண்ண, முடிஞ்சு. ஆனால் இங்கே ஆண்டவரின் அழைப்பு, ஆண்டவரின் அழைப்பு. இந்த செய்திக்கு நாம் துணையாக உங்கள் நினைவுக்கென்று 3 கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். அது புரியாத பார்வை, அறியாத பாதை, புரியாத பார்வை, அறியாத பாதை, புதிரான பயணம். ஆண்டவர் அழைக்கும் போது வயதை பார்க்கறது இல்லை,
பருவத்தை பார்க்கறது இல்லை. நோவாவை அழைத்த போது அவருக்கு வயது 600. என்னுடைய பணியை நீ செய்ய வேண்டும், வா, இந்த வேலையை கட்டு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் வாலிபனாய் இருக்கவில்லை, 600 வயது. கட்டளைகளை நமக்கு பெற்றுக் கொடுத்த மோசே, ஆண்டவர் அவரை அழைக்கும் போது அவருக்கு வயது 80 வயதிலே தான் இந்த ஓரவிலே மாமாவுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். அந்த முச்செடி எறிகிற காட்சியை பார்க்கின்றார். அப்படியான இந்த அழைப்பை பெற்றும்போது அவருக்கு வயது 80. நம்முடைய குலமூப்பர் முற்பிதா விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், அவர் ஆண்டுடைய அழைப்பை பெற்றபோது அவருக்கு வயது 75. வயதானவர்கள். வாலிபர்கள் கூப்பிட மாட்டாரோ? பல வருட அங்கியை தரித்ததினாலே சகோதரர்கள் பொறாமையை பெற்றுக்கொண்ட அந்த அழகிய வாலிபன் யோசேப்பு, அவன் ஆண்டோடைய அழைப்பை பெற்று அப்பாவுடைய ஆணையை ஏற்று போகின்றான். சகோதரர் அவனை தூக்கி ஒரு ஆழ்கிணற்றிலே போட்டு விடுகின்றார்கள். பிறகு எடுக்கின்றார்கள். போத்திபார் இடத்திலே கடைசியிலே போய் அவன் விற்கப்படுகின்றான், ஒரு அடிமையான். அங்கிருந்து அவனுக்கு கடவுளின் அழைப்பு வருகின்றது. அப்பொழுது அவனுக்கு வயது 17. அவன் சிறு வயது வாலிபன். அவன் வாலிபன். இன்னொருவன் இருந்தான். மாற்றிக்கொள்ள அவங்க அம்மா சட்டையை மாத்திரம் கொண்டு வருவாங்க. ராத்திரியை தாத்தா ஏழிகிட்ட படுத்துட்டு இருந்தான். ஆண்டவன் கூப்பிட்டாரு. ஏழி கூப்பிடல. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடு. இவனுக்கு விளங்கவில்லை யாரை கூப்பிடுகிறான். தாத்தா கூப்பிட்டுருப்பாரோ? ஏன் தாத்தா, ஏன் என்ன கூப்பிட்டீங்க? நான் உன்னை கூப்பிடலையே, போய் படிச்சு. மறுபடியும் ஒரு சத்தம், சாமுவேலே சாமுவேலே. எழுதி மறுபடியும் போற தாத்தா கிட்ட. ஏழி தாத்தாவுக்கு அப்ப 98 வயசு. 98 வயசுல அவரை கூப்பிடல. ஒன்றும் தெரியாத ஒரு பையனும் கூப்பிடுறார், குழந்தை பையனை கூப்பிடுறார். 3வது முறையும் அழைக்கின்றார். தாத்தா கூப்பிட்டீங்களா? இப்போ அவர் யோசனை பண்றாரு, யாரோ கூப்பிடுகிறாங்க, இவனுக்கு விளங்கல. நான் இங்கு ஆசாரிய பணி செய்கிறேன், ஆண்டவரை தவிர அழைப்பதற்கு இங்கு யாரும் இல்லை என்று சொல்லி, இனிமேல் உன்னை கூப்பிட்டால் சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று சொல். இப்போ பழைய பாட்டு, கர்த்தாவே நீர் சொல்லும் அடியே கேட்கிறேன். கர்த்தாவே நீர் சொல்லும் அடியே கேட்கிறேன். பலனற்ற எனக்கு பலன் தாரும், ஞானமற்ற எனக்கு ஞானம் தாரும். பலனற்ற எனக்கு பலன் தாரும், ஞானமற்ற எனக்கு ஞானம் தாரும். என் பலமோ கொஞ்சமே, என் ஞானமோ கொஞ்சமே, என் பலமோ கொஞ்சமே, என் ஞானமோ கொஞ்சமே.
பாலகன் காத்து கொண்டிருந்தான். சத்தம் வந்தது, சாமுவேலே சாமுவேலே. முழங்கால் படியிட்டான். சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். சிறு குழந்தைக்கும் அழைப்பு வரும். நீங்கள் சில இடங்களில் பார்த்திருப்பீர்கள், புனித சாவியோ பள்ளி என்று சொல்லி சில இடங்களில் கத்தோலிக்கர் வைத்திருக்கின்றார்கள். புனித சாவியோ என்று போட்டிருக்கு. அவர் பெரிய பெரிய வயதானவர் அல்ல. 12 வயதில் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஃபாதருக்கு பக்கத்தில் பாத்திரத்தை எடுத்து கொடுக்கறது, சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அப்படி ஒரு வேலைக்கு போய் சேர்ந்த ஒரு சிறுவன். 12 வயது அவனுக்கு. 15, 16 வயது ஆகும் பொழுது கடுமையான நோய்வாய்ப்பட்டு விட்டான். 17 வயதில் அவன் இறந்து போனான். 5 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளாக, அப்படி ஒரு 5 வயதிற்குள்ளாக 5 ஆண்டுகளுக்கு மாத்திரம் பணிவிடை செய்த அழைப்பு பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆண்டவர் யாரை அழைப்பார்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகின்றது. ரோமருக்கு எழுதிய நிருபம், யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கின்றார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கின்றார். யாரை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கின்றார். எதற்காக இந்த அழைப்பு? கிறிஸ்துவின் அழைப்பு அர்ப்பணிக்கு என்று சொல்லி இந்த தலைப்பிலே பார்த்தோம். எதற்காக இந்த அழைப்பு? 29ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், குமாரனின் சாயலாக நம்மை மாற்ற, இறையரசை பெற்றுக்கொள்ள, நீதியின் வாழ்வை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. மோசே அழைப்பை பெற்ற பொழுது, யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர்களுடைய உபத்திரவத்தை நான் கண்டேன், ஆளோட்டிகளின் நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகையால் அந்த கொடிய மன்னனிடத்திலிருந்து என் மக்களை விடுதலை செய்வதற்கு உன்னை அனுப்புகிறேன், வா என்று மோசேயை அழைத்தார். அது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 7 அல்லது 10 வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு வார்த்தையை வேண்டுமென்று விடுவித்திருக்கின்றேன், உங்களுக்கு நான் சொல்லவில்லை. அது என்ன வார்த்தை என்றால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் என் மக்கள், this is the first time in the Bible, மக்களை பார்த்து அவர்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இங்குதான் முதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மோசே ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தால், அவன் எகிப்தினுடைய சகல விதமான கலைகளிலும் தேர்ந்தவன், படித்தவன். ஆகையால் வெகு சுலபமாக ஆண்டவருடைய பார்வையை, ஆண்டவருடைய வாஞ்சையை, இந்த மக்கள் மீது ஆண்டவர் கொண்டிருக்கிற ஆசையை தெரிந்து கொண்டான். ரொம்ப சுலபமா தெரிந்து கொண்டான். இந்த மக்களை இவ்வளவு நேசிக்கிறாரா இந்த ஆண்டவர்?
இந்த அடிமை மக்களை இவ்வளவு நேசிக்கிறாரா? என் ஜனம் என்று சொல்லுகிறாரே, நான் புறப்படுவேன் என்று புறப்பட்டு சென்றவன் தான் நம்முடைய மோசே. ஆகையால் ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவரை போல பார்க்கிற பார்வை நமக்கு வேண்டும். ஆண்டவரை போல தேடுகிற தேடல் நமக்கு வேண்டும். மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறதில்லை. அவர்கள் அதை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று எசேக்கியேலின் 34ஆம் அதிகாரத்திலே மேய்ப்பர்களை குறித்து பலவீனமானவைகளை பலப்படுத்தவில்லை, நசல் கொண்டவர்களை குணமாக்கவில்லை, எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டவில்லை, வெளியேறி போனவைகளை தேடவில்லை என்று மேய்ப்பர்கள் மீது குற்றம் சாட்டுகிற ஆண்டவர், அவைகள் என்னுடைய ஆடுகள், என்னுடைய மந்தை, நானே மேய்ப்பேன் என்று அவராக இறங்கி வந்த ஆண்டவர். அழைப்பு அது புரியாத ஒரு அழைப்பு. பாதை ஒரு புரியாத ஒரு பாதை. அப்படியான அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான் இவ்வளவு பெரிய திருச்சபையை ஸ்தாபித்த நம்முடைய முன்னோர்கள். அன்னை தெரசா அவர்களும், ஏமி கார்மைக்கேல் அவர்களும், ரேக்லாண்ட் அவர்களும், ரேடியஸ் அவர்களும், கண்ணன் மார்கவேஸ் அவர்களும், இப்படி ஏராளமானவர்கள் என்னவென்று தெரியாமலேயே இந்த மக்கள் மீது ஆண்டவர் கொண்டிருக்கிற பாசத்தை கண்டு ஊழியத்துக்கு வந்தவர். ஏமி கார்மைக்கேல் என்று சொன்ன உடனே ஒரு நினைவு வருகிறது. அந்த பிள்ளை சிறு குழந்தையா இருந்த பொழுது அவளை யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவளை யார் பார்த்தாலும் நீ ஓடி போய் ரெண்டு வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் என்று கேட்டால் அவளுடைய தோற்றம், அவளோட ஆங்கில பெண்மணியாக இருந்தாலும் அழகான குழந்தை, நல்ல நிறம், பொன்னிறமான மேனி, அவர்களுக்கு தலைமுடி எப்படி இருக்கும்? தங்க நிறத்தை போல இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைக்கு நம்முடைய இந்திய பெண்களைப் போல, ஆசிய பெண்களைப் போல அழகான கருமையான முடி, நீளமாக இருக்கும். அவர்களுக்கு புருவத்தை தேடி பார்க்க வேண்டும். அவருடைய நிறம் அப்படி. ஆனால் இந்த குழந்தை அடர்த்தியான கருமையான கருவிழிகள், புருவங்கள், கருமையான கருவிழிகள். இது மற்றவர்களை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டினது. வேறுபடுத்தி காட்டினதுனாலே இவளை பார்க்கிறவர்கள், இந்த குழந்தைகள் கூட, இப்போ என் கூட விளையாடாத, நீ வர வேண்டாம், நான் கூட சேரமாட்டேன். இந்த பிள்ளை வேதனையோடு ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ணாடி வச்சுக்கோலாம். கண்ணாடி வச்சுக்கிட்டு ஆண்டவரே, நான் காலையில் பார்ப்பேன். காலையில் பார்க்கும்போது இந்த முடி மாறி இருக்கணும், இந்த கண்ணு மாறி இருக்கணும், இந்த புருவம் மாறி இருக்கணும். யாருமே விளையாட்டு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம் அல்ல, பல வருடங்கள் அந்த பிள்ளை ஜெபித்தால் அது மறந்து விட்டார். இப்பொழுது ஊழியத்திற்கென்று இந்தியா வந்து விட்டால், அருமையான வாலிப பருவம். தோனாவூரிலே ஒரு அழகான ஆசிரமத்தை அமைத்து கல்விப்பணியை தொடர்கின்றாள். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லோரும் அந்த மகள் மீது அவ்வளவு பாசம், அவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் மாலையிலே அமர்வார்கள், டீ அருந்துவார்கள், விளையாடுவார்கள். மக்களோடு மக்களாக அந்த மகள் வாழ ஆரம்பித்து விட்டாள். காலங்கள் சென்றது. 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் அது சென்று விட்டது. ஒரு நாள் மாலையிலே அங்கிருந்த வயதான பெண்மணிகளோடு அவர்கள் அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருக்கின்றார்கள்.
கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்காங்க, வெளிநாட்டுலேருந்து கஷ்டம் வந்திருக்காங்க. அப்போ ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, ஏமை கார்மைக்கல் அம்மா அவர்களே, எத்தனை பேர் உங்கள் ஊரில் வந்தாலும், உங்கள் ஊர்லேருந்து எத்தனை பேர் வந்தாலும் யாருக்கும் எங்கள் மனசு ஒட்ட மாட்டேங்குது, யாருக்கும் எங்கள் மனசு போய் பேச மாட்டேங்குது, அச்சப்படுது. ஏனோ தெரியல, உங்ககிட்ட தான் இருக்க சொல்லுது, உங்க மேலதான் எங்களுக்கு ரொம்ப பாசமா இருக்கு, ரொம்ப அன்பா இருக்கு, ரொம்ப we love you so much. நம்ம சொன்னாங்க, அப்படி என்ன அவர்களிடம் இல்லாத சிறப்பு எங்களிடம் என்ன இருக்கிறது, என்ன இப்படி சொல்றீங்க? அம்மா சொன்னாங்களா, அம்மா இவ முடி விளங்கலையா, நம்மாவுக்கு அப்ப கூட விளங்கல, அப்புறம் புருவம் அப்படின்னு, அப்புறம் அவ்வளவுதானா, அருமையான விழிகள் என்று சொன்ன உடனே அந்த மகள் ஆவியினாலே நிரம்பி உணர்த்தப்பட்டு சற்று நேரம் கொடுங்கள் என்று அதே பக்கத்திலே எழுந்து ஜெபறைக்கு சென்று கண்ணீர் விட்டு கதறி 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 அழுதாள். இதற்காகத்தானா ஆண்டவரே என்னை இப்படி படைத்து இந்த அருமையான மக்களை இவ்வளவு நேசிக்கிறீரா? நான் எங்கோ பிறந்தேன், ஆனால் என்னை தாயின் கற்பத்திலேயே நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இவர்களுக்காக நீ இருக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பை தாயின் கற்பத்திலேயே என்னை கொடுத்து, என்னவென்று எனக்கு விளங்கவில்லையே, இந்த பாதை எனக்கு புரியவில்லையே, இந்த பயணம் எனக்கு தெரியவில்லையே, இன்றைக்கு புரிந்து கொண்டு இந்த அம்மா எழுதுறாங்க, Lord, it took 50 long years to know why you are not answering my prayer. Why you are not answering my prayer? என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன், ஆனால் பதிலில்லை என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் எனக்கு பதிலில்லை என்பதை நான் புரிந்து கொள்ள 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும். அழைப்பு, புரியாத ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை புரிந்து கொண்டால் அதுதான் வெளிப்பாடு. தலைப்பு அருட்பணி வெளிப்பாடாக வேண்டும் என்றால் அதுக்கு கிறிஸ்துவின் அழைப்பு, நம்முடைய தேடல் மிக முக்கியம். ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அறியாத வழிகளிலே நடத்துகிறவர், தெரியாத பாதைகளிலே அழைத்துக் கொண்டு போகிறவர். ஒரு பாடல் இருக்கின்றது, அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே. தெரிந்தால் என்னோடு ஒரு கவியை நீங்கள் பாடலாம். அழைத்தீரே இயேசுவே, அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள்குள்ளவரே திருத்தேசுவின் வருகை வரை. ஆயுள்குள்ளவரை திருத்தேசுவின் வருகை வரை. அன்பின் மனத்தாழ்மை
உம்மையும் காத்து ஆண்டவரே மகிழ்வே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மகிழ்வே ஆயத்தமானே. வெற்றி பாதையிலே நடைபெறுகிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். வழியிலே தடைகள் வரும். அவர் அழைப்பார், நாம் கீழ்ப்படிவோம், கடந்து செல்வோம். யோசேப்பு வெற்றி என்று நினைத்து போத்திபாரின் அரண்மனையிலே எல்லாம் நன்றாயிருக்கிறது, கர்த்தர் என்னோடு இருக்கின்றான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவனுடைய வஸ்திரம் புரியப்பட்டு அவனுடைய பாதை தடைப்பட்டு. மோசே ஜனங்களை வழிநடத்தி சென்ற பொழுது இந்த வார்த்தை மிக அழகாக இருக்கும். உபாகமத்தின் புத்தகம் 25:17-18 வழியிலே வழியிலே என்ற வார்த்தை, வழியிலே அமலேக்கியர்கள் தடை செய்தால் என்னாகமத்தின் புத்தகம் 21:4 மக்களை அவன் வழிநடத்தி சென்ற பொழுது அந்த வழியின் நிமித்தமாக மக்கள் முறுமுறுத்தார்கள். என்ன வழி இது? ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. பாதையிலே போகும் பொழுது பல தடைகள் வரத்தான் செய்யும். இன்றைக்கு நாம் வாசித்த யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே தோல்வியுற்ற ஒரு மனநிலையிலே அழைப்பு பெற்ற தேவ ஆண்டவருடைய சீடர்கள் கூட்டிய அறைக்குள்ளாக அமர்ந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் அங்கே வந்துவிட்டார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். மிக முக்கியமான ஒரு விஷயம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்றைக்கு சடலமாயிருந்த ஒரு சாதாரணமான உருவமாயிருந்த தான் செய்த ஆதாமின் மேல் அவருடைய நாசியிலே சுவாச காற்றை வீசின ஆண்டவர் இன்றைக்கு பயந்து நடுங்கி பூட்டி அறைக்குள்ளாக இருந்த சீடர்கள் மேல் ஊதி அவளை பலப்படுத்துகின்றார். தூய ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமில், யூதாயாவில், சமாரியாவில், உலகெங்கிலும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். என்னோடு கூட நீங்கள் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22-23 அதை படித்தால், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவர்களுக்கு அது விளங்கவில்லை. நீங்கள் சுகம் தருவீர்கள், நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள், நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டார். மோசேக்கு கட்டளையை கொடுத்து விட்டார். யோசுவாவுக்கு எரிகோவின் கோட்டையை கொடுத்து விட்டார். ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுத்து விட்டார். தாவீது ராஜாவுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். சாலமோனுக்கு ஆலயத்தை கொடுத்து விட்டார். எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் சீடர்கள். ஒரு நாள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவர்கள் கொடுத்த பரிசு மிக பிரம்மாண்டமானது. பாருங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. ஒரு அம்மாவுக்கு சுகம் இல்லைங்க. ஆண்டவர், அந்த அம்மா வேற யாரும் இல்லை, அந்த தைலத்தை சிரசில் அந்த அப்படி பூசி அம்மா ஐயாவுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்த அந்த அருமையான பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட என்று சொன்ன உடனே
அங்கிருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லோருக்கும் கோபம் வந்துவிட்டது. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாவத்தை மன்னிக்க நீ யார்? நீ எப்படியே பாவத்தை மன்னிக்கலாம், சுகம் கொடுக்கலாம், சரி. ஆண்டவர் சொன்னார், மனித குமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. இன்றைக்கு அந்த அதிகாரத்தை என் சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இவன் யார் பாவத்தை மன்னிப்பதற்கு? இந்த அதிகாரத்தை இவனுக்கு கொடுத்தது யார்? லூக்கா 20:2. ஆனால் அந்த அதிகாரத்தை இன்றைக்கு சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பாவத்தை மன்னிக்கிற ஒரு அதிகாரம், சுகமளிக்கிற ஒரு அதிகாரம், பிரசங்கம் பண்ணுகிற அதிகாரம், சாட்சியா இருக்கிற அதிகாரம். இது எல்லாம் விட மேலான, எப்படிங்க ஒரு சீடன் பாவத்தை மன்னிக்க முடியுமா? அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, ராத்திரிக கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, என்னுடைய சொந்த ஜனமாக நான் செய்வதை அவர்களும் செய்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை அன்றைக்கு அவர்கள் கொடுத்தார். ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையிலே நடந்தது. ஒரு ஐயா ரொம்ப சுகவீனமா இருந்தார். நல்ல வயசாயிடுச்சு. டாக்டர் சீக்கிரம் போய் சேர்ந்துருவாரு, தயவு செய்து இறுதி ஏற்பாடுகளும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஏனோ தெரியவில்லை, அவரை வீட்டுக்கு போய் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஏவுதல் இருந்தது. ஆகையால் நாளை என் மனைவியும் என் மகனும் இரவு ஒரு மணி இருக்கு, நைட்டு ஒரு மணி 1:30 மணிக்கு போகிறோம். லைட்டெல்லாம் எரியுது. 2 பிள்ளைங்க, அவங்க குடும்பம், அவங்க ஒரு பையன் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அழுகிறாங்க. நான் போய் பார்த்தா எங்கள் அப்பா செத்துருவார் போல இருக்கு. அவர் சாகக்கூடாதுயா, அவர் சாகக்கூடாது. 80 வயசுக்கு மேலாயிருச்சு. அவர் சமாதானமா போக விடுங்க, நாங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கிறோமையா, அவர் இன்னும் கொஞ்சம் வருஷம் எங்களோட இருக்கட்டும். நான் அவர்களை கடிந்து கொண்டு ஜெபித்து, நான் சொல்லுகிற மாதிரி நீங்க செய்யுங்க என்று சொல்லிட்டு கையில் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்து ஒரு ஸ்பூன் கொடுத்து, நான் இந்த மனிதனுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் அந்த மனிதன் சமாதானமாக செல்ல முடியாது. ஆகையால் இந்த மனிதனுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி அவருடைய காதின் அருகே சென்று, என் அன்பு மகனே, கர்த்தரை நேசிக்கிறார், உன்னுடைய கடந்த காலத்தை எண்ணிப்பார், பரலோகம் உனக்காக திறந்திருக்கின்றது, தேவதூதர்கள் வருகை தருகின்றார்கள், கர்த்தரை நேசிக்கிறார். உன் கடந்த காலத்திலே கடவுளுக்கு விரோதமாக, மனிதருக்கு விரோதமாக, உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே தவறுகள், பாவங்கள், மீறுதல் செய்திருந்தால் இப்பொழுதே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள். கர்த்தர் உன் பாவங்களை மன்னிக்கிறார். நீ பரலோகத்துக்கு செல்ல ஆயத்தமாகி விடு. தேவ ராஜ்யத்தின் கதவு உனக்காக திறந்திருக்கின்றது. இதோ உன் பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், நீ அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சத்தமாக சொல். நான் சொல்ல சொல்ல அவருடைய கரங்கள் அசைகின்றன, அவருடைய விழிகள் மெதுவாக திறந்து பார்க்கின்றன. நான் சொல்லுவதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். வரிசையாக நான் வர சொன்னேன், காதிலே சொல்ல சொன்னேன், நான் தான் உங்கள் மனைவி வந்திருக்கின்றேன், எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னான். அழுகிறார்கள். மகள் வந்தால், மருமகள் வந்தால், பேர குழந்தைகள் வந்தார்கள், எல்லோரும் வந்தார்கள். மணி 2:30 மணி ஆயிடுச்சு. ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. அடுத்த நாள் காலையில் சமாதானமாக அந்த மனிதன் மறித்து அடக்கத்திற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அந்த குடும்பத்தார் சமாதானமாக இருந்தார். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மன்றாட்டை என் ஆண்டவர் கேட்டார். எப்படி நீங்கள் அவருடைய காதின் அருகே சென்று உரத்த சத்தத்தோடு, ஆண்டவர்களை நேசிக்கிறார்,
ஆண்டவரோட ஒப்புரவாகிக்கொள், ஆண்டவருடைய பாவங்களை அறிக்கை செய்து விடு என்று நீங்கள் சொன்னீர்களே. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த உரிமையை சீடர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது என்ன உரிமை? அது மிக ஆச்சரியமான ஒரு உரிமை. சபையின் மூப்பர்கள் என்னை குறித்து அவனுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் அவனை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருந்தீர்களானால் உண்மையான ஜெபம், உண்மையான பாரம் நம்மை சார்ந்தவருடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை மன்னிக்கும். சத்தியம் யோவான் சுவிசேஷம் 17:17 அது பரிசுத்தமாக்கும். கிருபை எபிரேயர் கடிதமும் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கிருபை மன்னிக்கும். கிருபையும் சத்தியமும் பாவத்தை நிவர்த்தியாக்கும் என்று நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, அருட்பணி வெளிப்பாடாகிற கிறிஸ்துவின் அழைப்பு. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது என்ன நோக்கத்தோடு அழைக்கிறார் என்று தெரியாது. வழியிலே என்ன நடக்கும் என்று தெரியாது. பாதைகள் புதிராய் இருக்கலாம், ஆனால் பயணம் புனிதமானது. இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்க வந்திருக்கின்றார். நம்மை ஆண்டவருக்கு ஒப்படைப்போம். தலைவணங்கி கடவுளை நோக்கி நாம் மன்றாடுகிறோம். தொல்லை கஷ்டங்கள் நீங்கிடும், துன்பம் துக்கம் வரும். வழி பாதையிலே வரும்பொழுதெல்லாம் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் சேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. அன்பின் ஆண்டவரே, அருட்பணி வெளிப்பாடலை உம்முடைய அழைப்பை பெற்றுக் கொண்டவர்கள் ஒரே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றேன். அதிலே உம்முடைய அழைப்பை ஏற்று எங்களால் இயன்ற பணியை, சேவையை குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு அழிக்க எங்களுக்கு பலன் தார். இயேசு ரட்சியர் நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையார் அனைவரும் எழுந்திருக்கின்ற அன்புடன் கேட்கின்றேன். நாம் நம்முடைய வாக்குறுதியினை விசுவாச அறிக்கை மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒரு போதத்துக்கு பிறந்தார்.
பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்வோம். இப்பொழுது நம்முடைய செயலர் திருச்சபைக்கான அறிவிப்புகளை வழங்குவார். 9/5/2021 திருச்சபைக்கான அறிவிப்புகள். காணொளி காட்சி மூலம் திருச்சபை வழிபாட்டில் பங்கு பெறும் அனைத்து திருச்சபை உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு. கோயில் பிள்ளை அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடிய தொற்று நோய் நம்மையும் நம் குடும்பத்தையும் திருச்சபையும் நாட்டையும் உலகையும் விட்டு விலக நாம் அனைவரும் இறைவன் இயேசு நாமத்தில் இறைஞ்சுவோம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அரசின் விதிமுறைகளை நாம் ஏற்று அதற்கேற்பாக நடந்து பரவலை கட்டுப்படுத்த ஒத்துழைப்போம். நமது திருச்சபையிலும் நமக்கு அத்தியாவசியமான செலவினங்கள் உள்ளன. எனவே சந்தா கவர் பெற்று சென்றுள்ளவர்கள் மே 2021 மாத சந்தாவை வரும் 9/5/2022 நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்திற்கு வந்து கவர்களை காணிக்கைப்பட்டியில் படைத்து திருச்சபையின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். வார நாட்களில் காலை நேரங்களில் ஆலயம் திறந்திருக்கும். சமூக இடைவெளி விட்டு வந்து காணிகளை படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சுமார் 50 அங்கத்தினர்கள் புதிதாக சந்தா கவர் பெற்றுச்சாலாமல் ஆலயத்திலே உள்ளன. பெற்றுச்சா படைத்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆயர் மற்றும் பொருளர் மற்றும் சில திருச்சபை அங்கத்தினர்கள் திருச்சபை ஆயர்கள் கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு சுகமடைந்து வருகிறார்கள். இயேசுவின் தழும்புகளால் அவர்கள் சுகம் பெற்று விரைவில் சகஜ வாழ்க்கை திரும்படி ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 4/5/2021 அன்று நமது திருச்சபையின் அங்கத்தினர் திரு ஹேரி ஜார்ஜ் தேவநேசன் அவர்கள் சில காலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பலனளிக்காமல் இறைவனிடம் சென்று விட்டார்கள். அவரை இழந்து தவிக்கும் மனைவி, மகன், மகள், மருமகனின் ஆறுதலுக்காக சபையார் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் தங்கள் ஐந்து 2021 எடித் ரோஸ்லின் வில்சன், ஆலிஸ் புனிதராணி. திரு டி ராஜமனோகரன், திருமதி டி ராஜமனோகரன்.
கடவுள் அவர்களை மென்மேலும் எல்லாம் நிறைவேற்ற அவளை ஆசீர்வதிக்க திருச்சபையார் அன்புடன் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இரண்டாம் காணிக்கை பாடலாக திருப்பாடல் 424. எந்த உள்ளம் திருச்சபையார் அமர்வோம். திருமண அறிவிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI சிக்கோ நகர் யூனிட்
சிஎஸ்ஐ நல்ல சமாரியன் திருச்சபையை சேர்ந்த திரு கே டேவிட் விஜயகுமார், திருமதி வெரோனிகா ரத்னமணி தம்பதியரின் மகள் செல்வி டி கெச்சூரா கியூனி என்பவருக்கும், வட இந்திய திருச்சபை CNI வெல்லஸ்லி ஸ்கொயர் CNI செயின்ட் சேவியர்ஸ் தமிழ் திருச்சபையை சேர்ந்த திரு ஸ்டான்லி ராபர்ட்ஸ், திருமதி டாக்டர் ஹெலன் ராபர்ட்ஸ் தம்பதியரின் மகன் செல்வன் எஸ் ஆஷ்லி சாலமோன் பென்னட் என்பவருக்கும் திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமோ தடையோ இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் வழியே தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தலைவணங்கி கடையில் வைத்து மன்றாடுதல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த ஆராதனை வேலை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உபாகம் 1:11 படி தகப்பன் அவரை 1000 மடங்காய் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற மக்கள், தங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகிற மக்கள் அனைவருடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். சிறப்பாக இந்த திருமண வைபவத்திலே இணையப் போகிற அன்புக்குரிய பிள்ளைகளையும் உடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கின்றோம். தேவையே அவர்களுக்கு பல வகையான தேவைகள் இருக்கும், பல வகையான எல்லா விதமான போராட்டங்களின் மத்தியிலும் கால சூழ்நிலையின் மத்தியிலும் என் அருமையான மகளுக்கு ஒரு நல்லதொரு வரநீர் அமைத்து கொடுத்தபடி நன்றி செலுத்தி திருமண வைபவத்தை நேர்த்தியாக ஆசீர்வாதமாக குறைவில்லாமல் நிறைவாய் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உடைய திவ்ய சமூகத்திலே கொடுக்கின்றோம். மணவாளன் மணவாட்டி இருவருடைய குடும்பங்களையும் அவருடைய பெற்றோர்களையும் இனஜன பந்துக்களையும் அவர்கள் அதற்கென்று செய்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். நீரே தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகமாக வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இறுதி மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அதிகாலை வேளைக்காக, பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி. காணொளி மூலமாக இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கின்ற அருமையான மக்களை உடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். புதிதான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை அனுமதித்தீர் என்பது கேட்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அது எங்களுக்கு மாத்திரமல்ல, தமிழகத்திற்கு மாத்திரமல்ல, இந்திய தேசத்திற்கு மாத்திரமல்ல, சர்வலோகத்திற்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மக்கள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். சாரி சாரியாக வாகனங்கள் நின்று பிணங்களை ஏந்திக் கொண்டிருக்கின்றன. புதைப்பதற்கு இடமில்லை, எரிப்பதற்கு இடமில்லை, உறவினர்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லை. என்ன கொடுமையான ஒரு காலம்! தேசம் கொடுமையினாலே நிறைந்திருக்கிறது. தேசம் கூக்குரலினாலே நிறைந்திருக்கிறது. என் ஆண்டவரே, நீர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுக்குலத்தை நீர் தண்டிக்க எழுப்பி வந்தீரோ, அல்லது நோவாவின் காலத்தை போல ஒரு பெரிய வாதையினாலே எங்களை அழிக்க வந்தீரோ? தவித்துக் கொண்டிருக்கிற உலகத்திற்கு
என் ஆண்டவா, நீரே கரம் கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறேன். மூச்சு வாங்குவதற்கு காற்று இல்லை, சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லை, அதை கொடுப்பதற்கு மரங்கள் இல்லை. மனிதன் செய்த தவறு, இந்த பூமி முழுவதையும் பிளாஸ்டிக்காலே மூடி இருக்கின்றான். இன்றைக்கு இந்த பிளாஸ்டிக்கினாலே எங்களை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களை மன்னிக்கும்படியாய் செபிக்கிறேன். மனுக்குலத்தை உணர்த்தும்படியாய் மன்றாடுகின்றேன். வாதைகளை நிறுத்தும் ஆண்டவரே. சிறு குழந்தைகள் துடிக்க துடிக்க செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு போக வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆபரேஷன் பண்ண வேண்டியவர்கள் தியேட்டருக்கு போக முடியாமல் தள்ளி நின்று கொண்டிருக்கின்றார்கள். எண்ணிக்கை கடங்காத மரணங்கள் சூழ்ந்திருக்கிறது. நாங்கள் சுகமா இல்லை ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமா இல்லை. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தை வென்று உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்து இந்த ஜனத்திற்காக மன்றாடுகின்றோம். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் பெரியவர். நீர் சொன்னாலாகும், கட்டளையிட்டால் நிற்கும். நிச்சயமாக இந்த பாதையை விரைந்து நிறுத்தும்படியாய் செபிக்கின்றேன். இதற்கென்று முயற்சி எடுக்கிற அரசாங்கத்திற்காக நன்றி. டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஆண்டவரே, சுகாதார பணியாளர்கள் என்று ஒவ்வொருவரும் பணி செய்து செய்து களைத்து போனார்கள். வியாதியத்திலே பார்க்காமல் பிணங்களை மாத்திரம் பார்த்து பார்த்து நொந்து போனார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதித்து அவள் சோர்வை அகற்றி ஆண்டவரே அவர்களுக்கான அந்த முயற்சியை அங்கீகாரம் செய்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இதற்கென்று முயற்சி எடுத்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் உதவி செய்கிற அனைவருக்காக நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலே சிறப்பாக இந்த வாரத்திலே நீர் எங்களுக்கு தமிழகத்தில் அமைத்து கொடுத்திருக்கின்ற புதிய அமைச்சரவைக்காக தேவனை துதிக்கின்றோம். ஒரு மனிதனை என் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்றேன் ஆட்சி செய்ய. அப்படி முதல்வராக தெரிந்து கொண்டு எங்கள் மாண்புக்குரிய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக நமக்கு நன்றி எடுக்கின்றோம். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு மனிதனாக, கடவுளுக்கு பயந்து நீதியின்படி தீர்மானங்களை எடுத்துக் கொள்ளுகிற, அதை நிறைவேற்றுகிற ஆற்றல் உள்ள ஒரு மனிதனாக இதை மாற்ற வேண்டும் என்று செபிக்கின்றோம். ஊழலற்ற ஒரு ஆட்சியை நீ கொண்டு வரும்படியாய் இந்த மகன் மூலமாக இந்த தமிழகத்துக்கு ஒரு சுபிட்சத்தை தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த கொரோனா நாட்களிலே அநேகர் அலைந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தர்களை ஆஸ்வதிக்க வேண்டும். யாருக்கும் எந்தவித பலகீனமோ சோர்வோ வந்துவிடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, மாநிலத்துடைய பண தேவையை சந்திக்க வேண்டும். நிதி அமைச்சருக்காக, சுகாதார அமைச்சருக்காக நாங்கள் அதிகமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, பெண்கள் பயணம் செய்வதற்கென்று இலவச பயணத்தை அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். எங்கள் அருமையான சோதனைகள் மகிழ்ந்திருக்கின்றார்கள். அனுதின கூலி வேலைக்கு போகிறவர்கள், கட்டிட வேலைகளுக்கு போகிறவர்கள், கம்பெனிக்கு போகிறவர்கள் மகிழ்ந்திருக்கின்றார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறீர், அதற்கு அவங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்படியான புதிய திட்டங்களை நீர் வெளிப்படுத்தி தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியுள்ள மாநிலமாக நீர் முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவையை சந்திக்கிற ஆண்டவருக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் திருச்சபையை சார்ந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அநேக பிள்ளைகள் வெளி மாநிலங்களில் இருக்கின்றார்கள். அநேக பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். அம்மாவை பார்க்க ஆசை, அப்பாவை பார்க்க ஆசை, தாத்தாவை பார்க்க ஆசை, பிள்ளைகளை பார்க்க ஆசை. ஆனால் முடியாது. இன்னும் சில மாதங்களுக்கு பிரயாணம் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கின்றோம்.
அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும், அவருடைய உடல்நிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சிறு குழந்தைகள் பாடங்களை மறந்து விட்டார்கள். ஆசிரியர்கள் வேலைக்கு போக முடிவதில்லை ஆண்டவரே. மாற்றுத்திறனாளிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பள்ளி கல்லூரிகள் மூடி கிடக்கின்றன ஆண்டவரே. லட்சக்கணக்கில் பெரிய நஷ்டம். எங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய இழப்பு. அப்படி எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை. கர்த்தாவே, இதற்கு ஒரு முடிவை நீர் கட்டி எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரும்படியாக ஜெபிக்கின்றேன். திருமண பந்தங்களை இணைக்கப்படுகிற அருமையான பிள்ளைகள், திருமணம் ஆகியும் குழந்தை பெற்றுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இத்தனை ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லையே என்று ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் அவளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையிலே கர்ப்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒருவரும் குறை சொல்லிவிடாதபடி எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதொரு குழந்தை பெற்று கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். படித்து சரியான வேலை இல்லாத இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலையை, நல்ல வருமானத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதி. இந்த கொரோனா நாட்களிலே அநேகர் வேலையிலிருந்து தவிக்கிறார்கள். 12 மணி வரைக்கும் தான் கடை திறக்க வேண்டும் என்றால் என்ன வியாபாரமாகிவிடும்? மாலை நேரத்திலே தானே அந்த வழிப்போக்கர்களைப் போல அந்த தள்ளுவண்டிக்காரர்களும் காய்கறிக்காரர்களும் விவசாயிகளும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அன்றாட தேவைகளை சந்திக்க அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரை குழந்தைகளை வைத்துக் கொண்டு உணவுக்கு வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தர் அவருடைய தேவையெல்லாம் சந்திக்க வேண்டும். வீடுகளிலே வயதானவர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். தேசத்தின் பாதுகாவலுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபை பெருமக்களுக்காக, அது குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி எடுக்கிறோம். சிறப்பாக எங்கள் பேராயத்திற்காக, எங்கள் பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆயிரவர்களுக்காக, ஆயிரமாவுக்காக, பிள்ளைகளுக்காக அநேக ஆயர்கள் சுகவீனமாய் இருக்கின்றார்கள், பலகீனமாய் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள், சிலர் மடிந்தும் போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி திரும்பமாக ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும், ஆராதனைகள் நடக்க வேண்டும், உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, அப்படியான காலங்களுக்காய் காத்திருக்கிறோம். எங்கள் ஆயர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். செயலரை, பொருளரை, பொறுப்பாளர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆலய பணியாளர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் பாடல்கள் குழுவினரை மற்றுமாக இருக்கிற ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், சண்டே ஸ்கூல், VBS, வாலிபர் ஐக்கியம், இப்படியாக இருக்கிற எல்லா ஐக்கியங்களையும், கிராம சபை ஊழியர்களையும், கிராம ஊழியரையும், அப்படி ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். எல்லா பொறுப்பாளர்களையும், எல்லா கன்வீனர்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்வோம். உமக்கே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் ஆராதனையிலே நீ துவக்கம் முதல் முடிவு வரையும் உடைய அன்பின் பிரசனத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கிறே. அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த அருமையான காணொளி காட்சியை ஆண்டவரே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். என் அருமையான தம்பிமாரை, அவருடைய குழுவினரை, நவீனுடைய குழுவினரை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்தி இப்படியான திருப்பணிகளிலே எங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலாவனரை எங்கள் பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்திக் கொள்வோம். துதி, கணம், மகிமை அனைத்தும் இயேசுராஜா உங்களுக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். உயிர் தெளிந்த ரட்சகர் கிறிஸ்துநாதரின் வழியாய் இந்த விண்ணப்பங்களை மகிழ்ச்சியோடும் மனத்தாழ்மையோடும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த குடும்ப மாநாட்டை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய ஆர்த்தியங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் வலுவாதபடி உங்களை காக்கவும்,
தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாற்றற்றவளாய் நிறுத்த வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடைய சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.